ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போகிறோம். அங்கே தான் இன்றைக்கி ட்ரிப்பு ஃபிஷ்ஷிங்கு. ராமேஸ்வரம் பாம்பன் பாலம். நாம் நிற்கிற பிரிட்ஜு பழைய பிரிட்ஜு. இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கு பார்த்திங்கன்னா பழைய ட்ராக்கு. இப்போ பெருசாக போட்டிருக்காங்கள அந்த பெரிய ஆர்ச் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் புது பிரிட்ஜு. பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து அதில் ஓப்பன் ஆகக்கூடிய பிரிட்ஜு. அது அருமையான பிரிட்ஜு. சாதாரணமாக இல்லைங்க இந்த பாலம். இந்த பாலத்துலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மைண்டெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பார்க்க. அருமையான படைப்பு. இதோட ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 300 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஹைட்டு. இந்த பாலத்திலேருந்து நிறைய பேர் மீன்களை பிடிப்பாங்க. நம்ம இந்த செட்டப்பில் வரலை. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இதில் மீனை பிடிப்போம். நண்பா, நம்ம தனுஷ்கோடிக்குள்ளே வந்துட்டோம். இதான் தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ். உள்ளே போயிட்டுருக்குறோம். உள்ளே போய் நம்ம ஸ்பாட்டை பார்க்குவோம். நான் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் வந்திருக்கேங்க. நானும் அண்ணனும் போயிட்டுருக்கிற வழியில் கடல் சைடில் இந்த மீனவர்கள்லாம் மத்தி மீனை வலையில் பயங்கரமாக இழுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இறங்கி போய் இழுத்து பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு அந்த வலையை இழுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வலை, ரொம்ப பெரிய வலை. அந்த போட்டு தெரியுது பாருங்கள், அங்கேருந்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அந்த பறவைகள்லாம் தெரியுது பாருங்கள், அது வரைக்குமே வலை தான். அந்த பக்கம் ஒரு 10-20 பேர் இழுத்துட்ருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு 10-20 பேர் இழுத்துட்ருக்குறோம். மறுபடியும் இந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கிற வழியிலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டு அதேமாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க. அதையும் என்ன போய் பார்ப்போம்னு சொல்லி போனோம். ஏன்னா நாங்கள் வந்தது நேரமாக வரலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் லேட் ஆகி போச்சு. வந்துட்டோம் என்னன்னு பார்த்துடலாம் சொல்லி போனோம். அவங்க வலை இழுத்த வலையை சரி செஞ்சிட்ருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே இழுத்து மீன்களெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வலையை மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி வந்துட்டோம். இந்தியாவோட கடைசி எல்லை இதுதான் தனுஷ்கோடி. இந்த கடலை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போயிட்டோம்னா இலங்கை வந்துடும். மீன் பிடிக்கிற வீடியோவை எடுக்க முடியல, ஏன்னா செஸ்ட் கேமரா கொண்டு வரல. சரியான ஐட்டம். கேமரா இல்லாதனால, செஸ்ட் கேமரா இல்லாதனால மீன் பிடிச்ச வீடியோ மட்டும் போடுறேன் பாருங்க. ஏதோ நான் தேவை அண்ணன் சொன்னேன், செம்மீனை போடுறா கல் ஓரத்தில் கசுமான மாட்டுன்னு நினச்சேன். இது வந்து ஒரு கசுமான மாதிரி தான். எப்படின்னா மொய் மீன் மாதிரி ஒரு ஐட்டம். அது நம்ம சைஸ்லாம் கிடையாது, இதோட சைஸ்லாம் இருக்குடா. டே இது முதல்ல கையில் வந்து அதை மாட்டணும், இல்லை அடிச்சுக்குவேன். அது லாஸ்ட் மக்களை சம்மந்தம் இல்லாமல் மாட்டிருப்பாருங்க. வாலில் போய் ஒரு எட்ஜில் மாட்டிருக்கு முரல். வேண்டாம் போயிடும். டேய் ரொம்ப கிட்ட கூடாது, கிட்ட வை. சவுண்டு பாரு எங்கே மாட்டிருக்கு பத்தியா. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஜிடி பக்கா.
டேய் பசீர் செமையா இருக்க இன்னைக்கு வறுவலுக்கு ஒரு புடி ஆற பார்த்து கேர்ஃபுல் சாப்பிட்டுலூரா கல்லுக்குள்ள கொண்டு போயிடாம என்ன இங்க இங்க ஃபர்ஸ்ட் பாரு ஏ நான் உடனே கவர் பிக்கப் கவர் மாட்டிட்டு வருது நினைச்சிருந்தா போட்டோன்னு எடுச்சிட்டா வெரி குட் மீனை க்ளீன் பண்ணுறோம், அவ்வளோதான். டைம் முடிஞ்சுது, சமைச்சிட வேண்டியதுதான். வாரே வா பாறையோட மனம் வாவ். அந்த தேங்காய் பொரிக்கும் போது ஒரு ஃபயர் கேம்பும் போட்டு அப்படியே டென்ட் கேம்ப் 2 கேம்ப்பு மொத்தம் ஃபயர் கேம்ப்பு டென்ட் கேம்ப்பு கூட வந்து